ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என்னங்க நான் ப்ராப்பர்ட்டி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. துண்டு ஒரு வாட்டி தான் தவறும் கோகுலு. கண்ணாடி தொடச்சிட்டு போறீங்கன்னா அது டவலு. பிக் ஜோக், பிக் ஜோக். ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டக் அவுட். வெற்றிகரமாக இந்தியா வந்து இங்கிலாண்டை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஹோமில். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து எக்ஸைட்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீம் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன்னு. எனக்கு அப்பவே தெரியும் நான் சுட்டதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு. அவன் கிடக்குறான். எனக்கு தெரிஞ்ச கில்லு வந்து இந்த ஒரு செஞ்சுரி வச்சுட்டு போய் பொண்ணு கேட்டலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுமோ 2 வருஷம் ஆகுமோ தெரியாது. மறுபடியும் எப்போ அகமதாபாத்தில் மேட்ச் நடத்துவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 100 வச்சுட்டு போய் பொண்ணு கேட்டலாம். அகமதாபாத்தில் மேட்ச் நடந்தாலே போதும், சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. பேலன்ஸ் 89 ரூபா எங்கன்னு கேளுங்க சார். எதிர்பார்த்தா ரொம்ப எதிர்பார்க்கறது, இல்லைன்னா வந்துட்டு இவன் எதுக்குடா இவன் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. 81 ரன்னு தெரியல. நானே நினைச்சேன் ஒரு 200 கீதை அடிக்க போறான்னு ரோஹித் சர்மா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தேர்ட் ஓடியில் மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இதுதான் அவன் நிலைமையா இருந்திருக்கு டீம்ல. வந்தா ஒரு சில நேரம் ஓப்பனிங் ஆடுறாங்கிறானுங்க, உடனே அடுத்த டெஸ்ட்ல வந்து இல்ல நீ கீழே ஆடு நான் ஓப்பனிங் அடிக்கிறேங்கிறானுங்க. சரி, எப்படியோ நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சா இல்லையோ, கௌதம் கம்பீர் கேட்டுருச்சு. அக்ஷர் பட்டேலுக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க 3வது ஓடியில. இதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்தியா டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கேன். இதே டிஷர்ட் தான் நினைக்கிறேன். தெரியலையே எந்த டிஷர்ட்னு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச்ல வந்து இந்தியா நடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. பிச்சு ரொம்ப ஹார்டா இருக்கு, பேட்டிங் ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது மீம் மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து நீ வாண்டடா வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. தம்பி, நீங்க கப்பை வச்சு என்ன தம்பி பண்றீங்க? நாங்க வி ஆர் பார்ன் வித் சூப்பர் ஸ்டார்ஸ் தம்பி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ காட்ட போறேன், ஹவ் டு குக் மேகின்னு. இந்த மேகி இந்த குக்கிங் ஸ்டைலை வந்து Feb 20 அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். சாரிங்கண்ணா, மேகி எனக்கு பிடிக்காது. என்ன சொல்றதுனே தெரியல. டிராவிஸ் ஹெட்டு பும்ரா வேற இல்ல, அடிச்சு பொழந்துருவான கோல. ஒருவேளை டிராவிஸ் ஹெட்டு. இந்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன பிளானு? அடிக்கிறது தான்டா பிளானு அப்படிங்கிற மாதிரி அடிப்பாங்க ஆளு. உங்களை மாதிரி ஆளுக்கு தான் அந்த மீம். சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட் பண்ணா இந்தியாவில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தம்பி. அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் இந்தியாவில் எதுவும் சொல்லுவாங்களா தம்பி? நாம சோக்கர்ஸ், இந்தியா சோக்கர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா சோக்கர்ஸ். ஒரு சோக்கர் வந்து ஒரு சோக்கர் சப்போர்ட் பண்ண ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கோகுல், இது யாருன்னு தெரியுதா கோகுல்? யாரா? நான் தாங்க. இது பேசுங்கண்ணா. கில்லான் ஊர் அடிச்சிருக்காரு, மேன் ஆஃப் த சீரிஸ் அவரு தான். ஏதாச்சும் இது சொல்லுங்க, அப்ரிசியேஷன் சொல்லுங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே கதறுவானுங்க. அப்படியே ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கதறுவானுங்க. இதெல்லாம் நடக்காது கோகுல். பயங்கரமா இருக்கும். போய் ஹர்திக் பாண்டியாவோட எக்ஸ் ஒய்ஃப், ஹர்திக் பாண்டியா பசங்க, ஹர்திக் பாண்டியா அம்மா அப்பா இன்ஸ்டாகிராம் ஐடி கிடைச்சா கூட அங்க போய் கோழி கபாப்னு கத்திட்டு இருப்பானுங்க. ஆஃப்டர் 3 months. ஆமா, அடி அப்படி எங்க 6 பாத்தியா? 7 6. இவ்வளவு நாளா எங்க இருந்தானுங்கன்னே தெரியல, அமைதியா இருந்தானுங்க எல்லாரும். கில்லு வந்து அடிச்சா சொல்றானுங்க இந்தியால மட்டும்தான் அடிக்கிறாரு அப்படிங்கிறானுங்க. சர்மாவை அடிச்சா மட்டும் ஹிட்மேன் இஸ் பேக் அப்படின்றானுங்க. பட் ஆக்சுவலி ஹிட்மேன் இஸ் பேக். நல்லா இருந்துச்சு ஒரு இன்னிங்ஸ் பார்க்கும்போது. இது என்னமோ மீம் ரிவ்யூ மாதிரி தெரியல கோலு. விராட் கோலி வன்ம ரிவ்யூ மாதிரி தெரியுதுன்னு. இல்ல, இது கிடைச்சிச்சு எடுத்துட்டு இருந்தா அவ்வளவுதான். எங்கால் வந்துட்டு எங்க தளபதி வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்காரு. 10 செகண்ட்ல 6 பால் போடலான்னு இருப்பாரு. போட்டாங்க போடுவார். ஒருத்தருக்கு பார்த்து செல்லமா கெட்டவே செம்பு நக்கி 10 பேர் வச்சிருக்காங்க. உனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. உனக்கு கூட ஒரு பேர் வச்சிருக்கானுல்ல. இத பத்தி பேசவே தேவையில்லை, அப்படியே போட்டுட்டு வேண்டியதான். கடைசியில மரகத நாணயத்தை வந்துட்டு குருநாள் பாண்டியா கையில கொடுக்காம அஜித் பட்டிதார் கையில கொடுத்துட்டீங்க. சார், நான் எவ்வளோ வேணும்னு ஆண்டவனை குருநாள் பாண்டியா வந்து கேப்டன் ஆயிருந்தேன். ஆனா பட்டிதார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க, அதான் மிஸ் ஆயிடுச்சு. சரி, குருநாள் பாண்டியா மட்டும் ஆர்சிபிக்கு கேப்டன் சொல்லியிருந்தானுங்கன்னா, அஃபீஷியலா வந்து நான் ஆர்சிபி சப்போர்ட்டர் கிடையாது, நான் வந்து வேற ஏதோ டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் நான். நல்ல வேலை ரஜத் பட்டிதாருக்கு கொடுத்து என்னுடைய மனசை குளிர வச்சுட்டானுங்க. தயவு செய்து. குருநாள் பாண்டியா வந்து பரோடா டீம் எவ்வளவு நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கான் தெரியுமா தம்பி? அவன் கேப்டன்ஷிப் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் விராட் கோலியே ஓப்பனிங் இறக்கி விட மாட்டான். ஓப்பனிங் பவர் பிளேயர் நான் தான் வந்து போடுவேன், அவன் தான் வந்து போட்டுட்டு இருப்பான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. ஹார்திக் பாண்டியா கூட சமாளிச்சிடலாம், அவனை சமாளிக்க முடியாது தம்பி. ப்ரமோஷன் வந்துருச்சு.
ஆனா இந்தியன் டீம்ல என்னடா கோலி எப்போ ஏன் கோலி இப்படி போட்டு சிராஜை போட்டு இப்படி பண்றானுங்க? என்ன பிளான் வச்சிருக்கானுங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாலிடிக்ஸ் அதுதான் நம்ம நாட்டுல ஒழிக்க முடியாதது. லஞ்சம் 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 லஞ்சம். என்னது இது எங்களுதா? ஜெர்சி 12 ஜெர்சி மாத்திருக்கீங்க, சரி 7 கேப்டன் மாத்திருக்கீங்க, சரி 3 லோகம் மாத்திருக்கீங்க, சரி 4 ஓனர் மாத்திருக்கீங்க. சரி. ஆனா டிராஃபி ஒன்று கூட இல்லையே. We won hearts தம்பி. We will be winning this time trophy. நான் வேணா கடையில வாங்கி தரேன் 5 ரூபா லிட்டில் ஹார்ட். 2 வருஷம் எங்க தம்பி போனீங்க? 2 வருஷம் எங்க போனீங்க? திகார். நாங்க பூனேல இருந்தோம்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஸ்ரீ கபிலன் ஸ்ரீதர் வித் மீ ஜிஜி. பாய்.